சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முக்கிய கட்சிகளாக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற மிக முக்கியமான கட்சிகள் திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டு வருவதாகவும் அதிக தொகுதிகளை வேண்டும் என கேட்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. வருகிற 2026 தேர்தலில் திமுக கூட்டணியை உறுதி செய்து வலுப்படுத்தி கொண்டு இம்முறை ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறது. ஆனால் தற்போது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில சமூகத்தினருக்கு ஆளும் கட்சி துரோகம் செய்து வருவதாகவும், அதனால் மக்களுக்கு ஆளும் கட்சி மீது நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் தற்போது பரவலாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. மேலும் ஆளும் கட்சியால் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போனதாலேயும் அதனால் புதிய கட்சிக்கு வாய்ப்பளிக்கலாம் என்கின்ற நிலைமைக்கு தற்போது தமிழக மக்கள் வந்துள்ளனர். மேலும் இப்படிப்பட்ட சூழலில்தான் திமுகவில் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களது கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு, மேலும் தொகுதிகளில் அதிக பங்கீடு தேவை என்பதை அவர்கள் முன்னிறுத்தியுள்ளார்கள். காங்கிரஸ் கிட்டத்தட்ட 40 to 50 தொகுதிகளை கேட்டு பெறலாம் என்கின்ற நிலைக்கு வந்துள்ளார்களாம். அது மட்டும் இல்லாமல் விசிக 15 தொகுதிகளை கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிக இடஒதுக்கீடை கேட்டு வருகிறார்கள். இப்படி இருக்கும் சூழலில் தாவேகா விஜயுடன் கூட்டணி வைத்தால் அவர்கள் ஆட்சியில் பங்கு, கூடவே 50 to 60 சீட்டுகள் தருவதாகவும் உறுதியளித்ததாக காங்கிரஸ் கூறுகிறார்கள். மேலும் விசிகவிற்கோ 30 தொகுதிகளை தருவதாகவும், மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 15 to 10 தொகுதிகள் தருவதாக வாய்ப்பளிப்பதாகவும் விஜய் கூறியிருக்கிறாராம். அதனால் திமுகவை விட்டு விஜய் பக்கம் சென்று விடலாம் என்கின்ற யோசனையில் காங்கிரஸ் உள்ளதாம். இதனால் திமுக தலைவர் ஸ்டாலினோ, திமுக தலைவர் முக்கியமான தலைவர்களுக்கு இதன் மூலமாக என்ன பிரச்சனை என்று கேட்டால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்படும். இதனால் திமுக ஆட்சி கலைக்கப்படும். வருகிற 2026 திமுகவை விட்டு 13 கட்சிகளும் விலகி சென்று விட்டால் கண்டிப்பாக திமுக கட்சி வலுவிழந்துவிடும். தாவேகா கட்சி வலுப்பெறுமாள் என்றால் கண்டிப்பாக நம்மால் திமுக தோற்பது என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டுமில்லாமல் விஜயின் வெற்றிக்கு இது வழிவகுக்கிறது. மேலும் திமுக தலைமைக்கு இது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக கட்சி அடியோடு அகற்றப்படுமா? கூட்டணிகள் விலகுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.